வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கின்றோம் ஜெயரஞ்சன் யோகராஜ், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ரிஷாடின் மனைவி மாமனார் மைத்துனருடன் தரகருக்கும் 14 நாள் விளக்கமறியல். பிற்போடப்பட்டது சாதாரண தர பரீட்சை. செப்டம்பர் மாதம் பாடசாலைகளை திறக்க அமைச்சர் GL திட்டம். ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலில் வெற்றி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் கைகோர்ப்பு. ஆசிரியர்களின் பிரச்சனைகளை தீர்க்க அமைச்சரவை பத்திரம். இயற்கை அனர்த்தத்தால் உலகில் பல நாடுகள் பாதிப்பு. சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் மனைவி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நாள் வரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடக்கம் செய்யப்பட்ட சிறுமியின் உடலை தோண்டி எடுத்து மீளவும் பிரேத பரிசோதனை செய்யுமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த 16 வயது சிறுமி உயிரிழந்தமை தொடர்பில் முன்னாள் அமைச்சரின் மனைவி, மாமனார், மைத்துனர் மற்றும் தரகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சிறுமியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு மீளவும் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் சிறுமியின் உடலை தோண்டி எடுத்து சிரேஷ்ட சட்ட அதிகாரிகள் அடங்கிய குழுவினரால் பிரேத பரிசோதனை செய்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார். தீக்காயங்கள் சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ரிஷாட் பதியுதீனின் மாமனார் திட்டமிட்ட முறையில் உண்மை தகவல்களை மறைக்க முயற்சித்துள்ளதாக பிரதி மன்றாடியார் நாயகம் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். இதனை அடுத்து சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் சமூகத்தில் உயர்மட்டத்தில் உள்ள நபர்களுடன் தொடர்புகளை பேணுவதால் அவர்களுக்கு பிணை வழங்கும் பட்சத்தில் சாட்சிகளுக்கு அழுத்தம் பிரயோகித்தல், சாட்சிகளை காணாமல் ஆக்குதல் அல்லது சாட்சிகளை அழித்தல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடும். இதனால் பிணை கோரிக்கையை நிராகரிப்பதாக நீதவான் மன்றத்தில் தெரிவித்தார். சிறுமி பணிபுரிந்த வீட்டில் குடும்ப தலைவனாக ரிஷாட் பதியுதீன் செயல்பட்டுள்ளார். இதனால் அவரையும் சந்தேக நபராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த எதிர்பார்ப்பதாக பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் குறிப்பிட்டார். உயிரிழந்த சிறுமி தங்கியிருந்த மடுவம் போன்ற இடத்தில் மண்ணெண்ணெய் போத்தல் மற்றும் லைட்டர் போன்றவை கண்டெடுக்கப்பட்டன. இது தொடர்பில் இஷாலினி கடமை புரிய முன்னர் குறித்த வீட்டில் பணிபுரிந்த சிறுமி ஒருவரிடம் விசாரணை நடத்திய போது ரிஷாட் பதியுதீன் வீட்டில் மண்ணெண்ணெய் பயன்படுத்துவது இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ரிஷாடின் மனைவியின் தாயிடம் விசாரணை நடத்தப்பட்டது. வீட்டின் சாரதி மண்ணெண்ணெயை எடுத்து வந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் சாரதியிடம் விசாரணை நடத்திய போது தான் மண்ணெண்ணெயை எடுத்து வரவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளதாக பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சந்தேக நபரான ரிஷாட் பதியுதீனின் மனைவி ஆரம்பத்தில் வழங்கிய வாக்குமூலத்தின் போது நூல் ஒன்றை எரிக்க முற்பட்ட போதும் சிறுமிக்கு தீக்காயம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். எனினும் பொருளை போலீசாருக்கு வழங்கிய மற்றொரு வாக்குமூலத்தில் சிறுமி அதிகாலையில் கூக்குரலிட்டதாகவும் அவரை சென்று பார்த்தபோது தீக்காயங்களுடன் இருந்ததாகவும் ரிஷாட் பதியுதீனின் மனைவி முரணான வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார். அவரது வாக்குமூலங்கள் முரண்பட்டு காணப்படுகின்றவை பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த வீட்டில் மேலும் 9 சிறுவர்கள் ஏற்கனவே பணிபுரிந்துள்ளனர். அவர்கள் தொடர்பில் ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதில் 2 பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வழக்கின் 4வது சந்தேக நபரான ரிஷாட் பதியுதீனின் மைத்துனரான ஷியாப்டீன் இஸ்மத் என்னும் நபரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார். சிறுமி ஒருவரை அவர் 2 தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் 8 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சிறுமி உயிரிழந்த தினத்தின் காலை 6:30க்கு பின்னர் 6 கேமராக்கள் செயலிழந்துள்ளன. குறித்த விடயமும் சந்தேகத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் சுட்டிக்காட்டினார். சிறுமி தங்கியிருந்த வீட்டில் இருந்து பெறப்பட்ட சில பொருட்கள் அரச பகுப்பாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குற்றத்துக்கு எதிரான விஞ்ஞான ரீதியான சாட்சிகளை கண்டறிவதே இதன் நோக்கமாகும். இதேவேளை ரிஷாட் பதியுதீனின் வீட்டுக்கு இன்று பிற்பகல் போலீஸ் குழுவினர் வருகை தந்தனர். கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் AG சந்திரகுமார் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் வீட்டை சோதனையிட்டனர். இதேவேளை உயிரிழந்த சிறுமியின் பெற்றோர் இன்று மனித உரிமை ஆணைக்குழுவின் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்தனர். மரண பரிசோதனையில எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. இப்ப அத ஒரு முஸ்லிம் டாக்டர் ஒருத்தர் தான் செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா நாங்க போன நேரமும் அந்த வீட்டுக்குள்ள இருந்ததே ஒரு முஸ்லிம் போலீஸ் ஆபீசர். அதனால இப்ப அந்த முஸ்லிம் டாக்டர் செஞ்சிருக்கிறதுனால எனக்கு பெரிய ஒரு சந்தேகமா இருக்கு. அதனால நான் அந்த பிள்ளைக்கு இதை நான் சரியான ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுக்கலன்னா நான் அந்த பிள்ளைய பெத்த 16 வருஷம் வளர்த்ததுக்கு ஒரு புண்ணியமே இல்லாம போயிடும். இதெல்லாம் வெளியே வரணும்னா இந்த அநியாயமெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியணும்னா மறுபடியும் என் பிள்ளைய பரிசோதனை செய்யணும். அதுக்கு அந்த ஒரே ஒரு நோக்கத்தோட தான் நான் இப்ப இன்னைக்கு நிக்கிறேன். போலீசுக்கு கிடைத்துள்ள விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப சாட்சிகளை அடிப்படையாக வைத்து தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
මේ වන විට මේ සිද්ධිය සම්බන්ධයෙන් ප්‍රකාශ சம்பவம் குறித்து இதுவரை 36 வாக்குமூலங்கள் பதியப்பட்டுள்ளன. இதற்கு எவரேனும் ஒருவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பட்டிருந்தால் சகல தரப்பினருக்கும் எதிராக இலங்கை போலீசாரினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். குறித்த சாட்சிகள் உரிய முறையில் பதியப்பட்டதை அடுத்தே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். අදාළ සාක්ෂි නියම ලෙසම සටහන් කර ගැනීමෙන් අනතුරුව கிறிஸ்டினா, மாணவர்களுக்கான கல்வி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. கல்வி என்பது ஒரு அழியா செல்வம். அப்படி பார்க்கும் பொழுது கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சை இவை எல்லாம் இந்த ஒருவருடைய மாணவனுடைய வாழ்க்கையிலும் மைல்கற்களாக கருதப்படுகின்றன. இந்த சாதாரண தர பரீட்சை முன்னர் அதாவது அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இடம்பெற இருந்தது. ஆனால் இப்பொழுது அது சற்று காலம் தாழ்த்தப்பட்டிருக்கிறது அல்லது பிற்போடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியைத்தான் நாங்கள் முதலில் தருகிறோம். 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை நடத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் குறித்த விடயங்களை தெரிவித்தார். 2021 අධ්‍යාපන පොදු සහතික 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை 2022 ஜனவரி மாதத்தில் நடைபெறவிருந்தது. நாட்டில் பரவி வரும் கொரோனா தொற்று காரணமாக அப்பரீட்சையை மேலும் ஒத்திவைக்க தீர்மானித்தோம். இதற்கமைய சாதாரணதர பரீட்சையை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதியான திங்கட்கிழமை முதல் மார்ச் 3ஆம் தேதியான வியாழக்கிழமை வரை நடாத்த தீர்மானித்தோம். 2022 පෙබරවාරි 21 වන සඳුදා සිට මාර්තු 3 වන බ්‍රහස්පතින්දා දක්වා. இதேவேளை இவ்வருடத்திற்கான புலமை பரிசில் பரீட்சையை நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடாத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. உயர்தர பரீட்சையை நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பற்றி பேசுவதாக இருந்தால் நீங்கள் சுகாதார வழிமுறைகளை பேணிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது எதிர்பார்ப்பு. கிறிஸ்டினா, நாங்கள் முகக்கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும், அதனை சரிவர அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடத்தக்கது. தடுப்பூசிகளை மட்டும் பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்கள் கூட அசமந்த போக்கை காண்பித்தால் அவர்களுக்கும் தொற்று ஏற்படும். எனவே அந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக டெல்டா வைரஸ் பற்றி இப்பொழுது பேசப்படுகிறது. இது தொடர்பான செய்தியை தான் நாங்கள் அடுத்து தருகிறோம். மேல் மாகாணத்தில் டெல்டா கோவிட் தொற்றாளர்கள் 20% இருக்கலாம் என சுகாதார பிரிவினர் எதிர்வு கூறியுள்ளனர். ஏனைய மாகாணங்களிலும் டெல்டா தொற்றாளர்கள் இருக்கலாம் என சுகாதார பிரிவினர் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை நாட்டில் இதுவரை 74 லட்சம் பேருக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 2,96,616 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். 23,410 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 2,69,007 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். கோவிட் தொற்றாளர்களால் வைத்தியசாலையில் இடநெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக சிலர் வெளியிடும் கருத்துக்கள் அடிப்படையற்றவை என சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். கொழும்பில் பெறப்பட்ட மாதிரிகளுக்கு அமைய 20%, 30%ஆனோர் டெல்டா கோவிட் தொற்றாளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வடக்கு, கிழக்கு, தெற்கு உள்ளிட்ட ஏனைய பகுதிகளிலும் டெல்டா கோவிட் தொற்றாளர்கள் இருக்கக்கூடும். டெல்டா பரவலை கட்டுப்படுத்த COVID-19 பரவல் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். கோவிட்-19 தடுப்பூசி வேலைத்திட்டத்தின் கீழ் அமெரிக்க தயாரிப்பான 90,000 பைசர் தடுப்பூசிகள் இன்று நாட்டை வந்தடைந்தன. இதேவேளை ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் 77% கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். பாடசாலைகளில் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படுகிறது. மேல் மாகாணத்தில் 98% தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் 83%, வடமேல் மாகாணத்தில் 82%, வடமத்திய மாகாணத்தில் 82%, ஊவாவில் 80%, மத்திய மாகாணத்தில் 79%, வடக்கில் 62%, சப்ரகமு மாகாணத்தில் 52%, கிழக்கு மாகாணத்தில் 48% தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் சராசரியாக 77% கல்விசார் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி வேலைத்திட்டத்தின் கீழ் இதுவரை 74,34,297 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. 18,06,612 பேருக்கு இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை 1.6 மில்லியன் சினோஃபார்ம் தடுப்பூசி சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா மன்னியாரச்சி தெரிவித்தார்.
தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளச் செல்ல முடியாத வயோதிபர்களுக்கு வீடுகளுக்கு சென்று தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று வெற்றிகரமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாகலிங்கம் மயூரனின் வழிகாட்டலில் வீடுகளுக்கு சென்று தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இம்மாவட்டத்தில் உள்ள 14 சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் பிரிவுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டன. கொட்டகலை பொது வைத்திய சுகாதார பிரிவில் உள்ள 3500 பேருக்கு கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தடுப்பூசிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் கே சுதர்சன் தெரிவித்துள்ளார். விமானப்படையின் ஒத்துழைப்புடன் ஏறாவூர்பற்று பிரதேசத்தில் இதுவரை 8180 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. அரபா வித்தியாலயம், டாக்டர் பதியுதீன் மஹ்மூத் வித்தியாலயம், மிச் நகர் இல்மா வித்தியாலயம் ஆகிய இடங்களில் இன்று 2வது நாளாக தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. இறக்காமம் பிரதேச சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் பிரிவில் கர்ப்பிணி தாய்மாருக்கு முதற்கட்டமாக சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸ் ஏற்றும் பணி இறக்காம பிரதேச வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை மாவட்டத்தின் காரைதீவு பிரதேச செயல பிரிவில் சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் தஸ்லீமா வசீர் தலைமையில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. மாவடிப்பள்ளி, அஸ்ரப் வித்யாலயம், மாளிகைக்காடு, அல் ஹுசைன் வித்யாலயம் போன்றவற்றில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஜி சூனனின் மேற்பார்வையில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. அக்கறை பெற்று மாநகர சபை மற்றும் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் இன்று 4வது நாளாகவும் இடம்பெற்றன. 30 வயதிற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கோரளைப்பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் பணிகள் டாக்டர் SD நஜீப்கான் தலைமையில் நடைபெற்றது. நிந்தவூர் அட்டப்பள்ளம் பகுதியில் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் டாக்டர் ஃபருசா நக்பர் தலைமையில் இடம்பெற்றன. 30 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது. இதேவேளை PCR பரிசோதனையின் போது தேரர் ஒருவர் தாதி மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் புத்தளத்தில் பதிவானது. PCR பரிசோதனையின் போது அதிக வலி ஏற்பட்டமை காரணமாக தாதி மீது தேரர் பீங்கானினால் தாக்குதல் நடத்தியுள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்த தாதி குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேரர் ஆனமடுவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்துக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்குமா இல்லையா என பலரும் கவனம் செலுத்தினர். குறித்த கேள்விக்கு இன்று பதில் கிடைத்தது. ஜனாதிபதியுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் கலந்துரையாடினர். ஜனாதிபதி தமது கோரிக்கைகள் தொடர்பில் சுமூகமான முறையில் பதில் வழங்கியதாக கலந்துரையாடலில் பங்கேற்ற சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்தனர். அரசாங்கத்தை பலப்படுத்த தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் அவர்கள் மேலும் குறிப்பிட்டனர். ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. அரசாங்கத்தின் எதிர்கால செயல்பாடுகளுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒத்துழைப்பை வழங்குதல், எதிர்கால செயல்பாடுகள் தொடர்பான விசேட வேலை திட்டத்தை தயாரித்தல் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விசேட கவனம் செலுத்தினார். கலந்துரையாடலின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் மற்றும் ஆளும் கட்சி பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினோம். புதிய அரசியல் யாப்பு, கல்வி மறுசீரமைப்பு, ஸ்ரீலங்கா சுதந்திர சேவையாளர் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களின் பிரச்சினைகள், பசலை தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் நாட்டில் காணப்படும் ஏனைய பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடினோம். அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்காக வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். கட்சி என்ற அடிப்படையில் ஜனாதிபதியுடன் நடத்திய முதலாவது பேச்சுவார்த்தை இதுவாகும். அரசாங்கத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணையும் போது பலமான வேலை திட்டங்களை முன்னெடுக்க சுதந்திர கட்சி ஒத்துழைப்பு வழங்கும். ஜனாதிபதி அனுகூலமான முறையில் உரையாடினார். அவர் ஆளுநர்களை மதித்து எமது கட்சி உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். இதற்கமைய அதன் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கின்றோம். அமைச்சுக்கள் வரப்பிரசாதங்களை பெற நாம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தேர்தல் முறையில் மாற்றம் தேவை என நாம் குறிப்பிட்டோம். கோவிட் பரவலை தடுப்பதற்காக ஜனாதிபதி முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்துக்கு நாம் பாராட்டு தெரிவித்தோம். அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க நாம் இணக்கம் தெரிவித்தோம். ஆசிரியர் ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு பேசும் பொருளாகவே மாறிவிட்டது. பேசும் பொருளாக இருக்கக்கூடாதவை எல்லாம் பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இதிலே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் கிறிஸ்டினா, அதாவது இவர்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அமைச்சரவை பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட பின்னரும் பணி பகிஷ்கரிப்பில் தொடர்ந்தும் ஈடுபட போவதாக அதனை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். மதில் மேல் ஏறி ஆர்ப்பாட்டம் செய்கின்றவர்கள் தடுப்பூசியும் பெற்றுக்கொள்கிறார்கள். அரசாங்கத்தின் வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு இங்கே பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபடுகின்ற தன்மையைத்தான் நாங்கள் முதல் முறையாக காண்கின்றோம். இப்பொழுது அது தொடர்பான செய்தியை தருகின்றோம். பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் கோரிக்கை தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். எனினும் தமது பணி பகிஷ்கரிப்பை தொடர்ந்தும் முன்னெடுக்க உள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர்.
பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் சங்கங்கள் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கைகள் இன்று 15வது நாளாகவும் தொடர்கிறது. பிரச்சனைகள் தொடர்பில் கல்வி அமைச்சருக்கும் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் பல சந்தர்ப்பங்களில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அவற்றின் பலனாகவே அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அமைச்சரவை பத்திரத்தினூடாக பிரச்சனைகளுக்கு உயர்ந்தபட்ச தீர்வை வழங்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம். எதிர்கால வேலை திட்டம் தொடர்பில் கலந்துரையாட தொழிற்சங்க பிரதிநிதிகளை நாளை காலை சந்திக்க அழைப்பு விடுத்துள்ளேன். ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் தடுப்பூசியின் 2வது டோஸ் ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் வழங்கி செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் திட்டமிட்ட முறையில் பாடசாலைகளை திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்துள்ள போதிலும் பணிப்பகிஷ்கரிப்பை கைவிடப் போவதில்லை என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இன்று தாக்கல் செய்த அமைச்சரவை பத்திரம் கல்வி அமைச்சினால் தயாரிக்கப்பட்டு இம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுபோதினி குழுவின் அறிக்கையை நடைமுறைப்படுத்தும் பத்திரமா என கவனம் செலுத்துகிறோம். எமது பணிப்பகிஷ்கரிப்பை கைவிடப் போவதில்லை. சமையல் எரிவாயுவுக்கான உயர்ந்தபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டது. நேற்று நள்ளிரவு முதல் உயர்ந்தபட்ச சில்லறை விலை அமலுக்கு வருவதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய 9.6 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் உயர்ந்தபட்ச சில்லறை விலை 1150 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ரீதியில் விலையில் சிறு மாற்றம் காணப்படும். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் உயர்ந்தபட்ச சில்லறை விலை 1150 ரூபாவாகும். களுத்துறை மாவட்டத்தில் உயர்ந்தபட்ச சில்லறை விலை 1158 ரூபாவாகும். காலி மாவட்டத்தில் 1181 ரூபாவாகவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் அதிகூடிய சில்லறை விலை 1259 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் விவசாயிகளின் உற்பத்திகளுக்கு உத்தரவாத விலையை வழங்கியுள்ளதாக அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்தார். விவசாய அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நல்லாட்சி அரசாங்கத்தில் விவசாயிகளிடமிருந்து 1 கிலோ நெல் 30 ரூபாவிற்கே கொள்வனவு செய்யப்பட்டது. விவசாயி 1 கிலோ நெல்லிற்காக 5 ரூபாவை பசலைக்காக செலவிட்டார். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றதும் விவசாயிகளுக்கு 1 கிலோ நெல்லிற்கு 55 ரூபாய் கிடைக்கின்றது. அன்று 25 ரூபாய் கிடைத்தது. இன்று 55 ரூபாய் வழங்கப்படுகின்றது. 30 ரூபாவால் நெல் விலை அதிகரித்துள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் விவசாயிகள் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி வாய் திறக்கவில்லை. அன்று நெற்சந்தைப்படுத்தும் சபையிடம் காணப்பட்ட நெல் விலங்கு உணவுக்காக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 2 பில்லியன் ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றது. உரமானியம் துண்டிக்கப்பட்ட போது நாமல் கருணாரத்ன வாயை மூடிக்கொண்டிருந்தார். நல்லாட்சியில் 1 கிலோ நெல் 25 ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்பட்ட போதும் மௌனம் காத்த நாமல் கருணாரத்ன இன்று 55 ரூபாவிற்கு மேல் கொள்வனவு செய்யப்படும் போது மௌனம் கலைத்துள்ளார். 55 ரூபாவிற்கு நெல் கொள்வனவு செய்யப்படும் போது விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக இழப்பு ஏற்பட்டால் அது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தும். விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக இழப்பு ஏற்பட அரசாங்கம் இடமளிக்காது. இதேவேளை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் நல்லாட்சி அரசாங்கத்தினால் துண்டிக்கப்பட்ட போது மக்கள் விடுதலை முன்னணி மௌனம் காத்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் பசலைக்கு பற்றாக்குறை இல்லை. நாமல் கருணாரத்ன போன்றவர்கள் இரசாயன பசலை மாபியாவுடன் இணைந்து செயற்படுகின்றனர். விவசாயிகள் அனைவருக்கும் பசலை கிடைத்துள்ளது. உற்பத்தியில் எவ்வித வீழ்ச்சியும் ஏற்படவில்லை. அனுரகுமார திசாநாயக்க தனது தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பில் குறிப்பிடுகின்றார். இரசாயன பசலை பயன்பாட்டில் இருந்து விடுபட்டு சேதன பசலை நோக்கி செல்ல வேண்டும் என அவர் குறிப்பிடுகின்றார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தோன்றிய அவர் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு முரணாக இரசாயன பசலை இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என கூறுகிறார். மக்களுக்கு நஞ்சற்ற உணவிற்கு பதிலாக நச்சு உணவை வழங்குமாறு கூறும் உலகில் உள்ள எதிர்க்கட்சி எமது நாட்டு ஒரே கட்சியாகும். மகாவலி சேதன பசலை ஊக்குவிப்பு வாரம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இதன் ஆரம்ப வைபவம் ராஜாங்க அமைச்சர் சிரிபால கம்லத் தலைமையில் மகாவலி கேந்திர நிலையத்தில் இடம்பெற்றது. விவசாயிகளுக்கு உரிய தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டதுடன் சேதன பசலை தயாரிப்பு தொடர்பான கையேடும் அறிமுகம் செய்யப்பட்டது. அமைச்சர் சமல் ராஜபக்ஷ ஜூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நிகழ்வில் இணைந்து கொண்டார். கொரோனா தொற்று ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் தேசிய ரீதியிலான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதாகவும் இதன் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 விளையாட்டு மைதானங்கள் புனரமைக்கப்பட உள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார்.
இம்மாவட்டத்தில் புனரமைக்கப்பட உள்ள விளையாட்டு மைதானங்களை நேரில் சென்று பார்வையிட்டு புனரமைப்பு பணி தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் நாமல் ராஜபக்ச ஊடாக 15 மில்லியன் ரூபாய் இதற்கென செலவிடப்பட உள்ளது. கல்லடி வேலூர் பொது விளையாட்டு மைதானம் முதற்கட்டமாக 50 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட உள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரசாந்தன் உள்ளிட்ட அதிகாரிகளும் இவ்விஜயத்தில் இணைந்திருந்தனர். நாட்டிலே கோவிட் தொற்று அதிகரித்து ஒரு நிலைமை ஒரு அளவு கட்டுக்கோப்புக்காக வந்து கொண்டிருக்கிற பொழுது தேசிய அளவிலான வேலை திட்டத்திலே மைதானங்களை புனரமைக்கிற வேலை திட்டம் சிலமாக மண்டலத்தில் இருக்கிற 3 தொகுதிகளிலும் 3 மைதானங்களை ஆரம்ப கட்டமாக 50 லட்சம் ரூபாய் வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதுக்கான முன்னேற்பாடுகளை பார்ப்பதற்காக தான் நான் இங்கே வந்தேன். அதன் அடிப்படையில் கௌரவ அமைச்சர் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய அமைச்சிலிருந்து மண்டல மாவட்டத்துக்கு 15 மில்லியன் ரூபாய் நிதிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் தலவாக்கலை நகரசபை பகுதியில் குறுகிய காலத்தில் 100 வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என தலவாக்கலை லிந்துலை நகரசபை தலைவர் பாரதிதாசன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் சௌபாக்கியா வேலை திட்டத்தின் கீழ் பிரதமரின் ஆலோசனைக்கமைய ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் வழிகாட்டலில் 100 நகரங்கள் அபிவிருத்தி திட்டத்தில் தலவாக்கலை லிந்துலை நகரசபை தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நகரை அழகுபடுத்தி அபிவிருத்தி செய்ய 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. தலவாக்கலை பிரதேச மக்களின் நீண்டகால வேண்டுகோளுக்கு அமைய வாராந்த சந்தை நகரசபை தலைவர் பாரதிதாசன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. தலவாக்கலை ஒரு முன்மாதிரியான நகரமாக பல்வேறு இளைஞர் யுவதிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான செயல்பாட்டுகளை எதிர்காலத்திலே நாங்கள் செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்தின் கீழ் எதிர்காலத்தில் மாவட்டங்களின் நிலைவேறான அபிவிருத்திகளுக்கான மாற்றங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக வடமாகாண புதிய பிரதம செயலாளர் பந்துலசேன தெரிவித்தார். வடமாகாணத்தின் புதிய பிரதம செயலாளராக H.A. பந்துலசேன தனது உத்தியோகபூர்வ கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வு கைதடியில் அமைந்துள்ள வடமாகாண பிரதம செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. மொழி புலமைகளுக்கு அப்பால் அரசு அதிகாரிகள் மற்றும் மக்களுடன் சிறந்த சேவையை வடமாகாணத்திலிருந்து முன்னெடுப்பதே எனது எதிர்பார்ப்பு என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடமாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் இதன் போது இணைந்திருந்தனர். ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் காத்தான்குடியில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 86 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் பெறுமதி 6 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிய காத்தான்குடி அல் அமீன் வீதியில் உள்ள சந்தேக நபரின் வீட்டிலிருந்தே போலீசார் போதைப் பொருளை கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர் நீண்ட காலமாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் என சந்தேகிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சிலாபம் முன்னேஸ்வரம் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தீமிதிப்பு வைபவம் அடுத்த மாதம் 17ஆம் தேதி இடம்பெற உள்ளது. தீர்த்த உற்சவம் அடுத்த மாதம் 22ஆம் தேதி சிலாபம் தெதிரோயாவில் நடைபெற உள்ளது. 24ஆம் தேதி பூங்காவன திருவிழாவுடன் உற்சவம் நிறைவு பெறும். இம்முறை சுகாதார வழிகாட்டலுக்கு அமையவே உற்சவம் நடைபெற உள்ளதாக முன்னேஸ்வரம் ஆலயத்தின் பிரதம குருக்கள் பிரம்மஸ்ரீ எஸ் பத்மநாப குருக்கள் தெரிவித்தார். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நமது அடுத்த செய்தி அறிக்கையை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.